திராவிட தலைவனே, நூற்றாண்டு நாயகனே, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். அவர் பயங்கரமா இந்த சாமுராய லவ் பண்ணி தான் பண்ணார். அவர் அதில் மேக்கிங் எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி, இந்த மூங்கில் காடுகள் சாங் எல்லாமே ஜென்யூனாக தான் அவர் ரியாக்ட் பண்ணார். நானும் எந்த விதமான பார்த்ததுமே வந்து பயங்கர கடலை போட்டுருந்தான். அது ஜன்னலில் பார்த்ததில்ல, இது ஒன்றும் சேராதே அப்படின்னு எனக்கு. சங்கர் சார் வந்து நீ ஏன் எல்லாத்துக்கிட்டையும் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்ல சொன்னார். பிரபலமா ஹீரோ ஆன அந்த சூரிய இருக்கார், சூர்யா பண்ணியிருப்பாரு. இப்போ நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா அந்த வரி நிக்காது, தெரியல அவருக்கு. ஆனா வெறுனை பாடும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா நிற்கும். அதனால தான் அந்த படம் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கி அது அவ்வளோ பெரிய பேசப்பட்டதுக்கு காரணம் அதனுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே. அது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு. சினிமா விகடன் நேர்களுக்கு வணக்கம். நான் மா பாண்டியராஜன். இன்னைக்கு இந்த நேர்காணல்ல என் கூட வந்து இயக்குனர், இப்போ சமீபத்தில் பிஸியான நடிகராகவும் மாறி இருக்காரு. ஸோ இயக்குனர் பாலாஜி சக்திவேல் சார் நம்ம கூட இருக்காரு. சாமுராய படத்தில் ஆரம்பிச்சு இப்போ வழக்கின் 18 படம் வரைக்குமே அவர் இயக்குன படங்களை பற்றியும், இப்போ ரீசெண்டா மாடல் லவ் சென்னையில் அவர் இயக்கியிருக்க இமைகள் படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நடிகராகவுமே வந்து நடிச்சுட்டு இருக்க படங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியான நடிகரா மாறிட்டீங்க, பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்க இப்ப சாமுராய் படம் வந்து உங்களுக்கு கிடைக்க முன்னாடி வந்து நீங்க ஒரு சங்கர் சாரோட ஒரு அசிஸ்டண்டா தான் நீங்க, அதாவது இங்க இருக்க இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க அறியப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி இருப்ப உங்களுக்கு இருந்த வரவேற்பு எப்படி சார் இருந்தது? பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நான் வச்சிருந்த கதை அப்படியே இதனோட ஆப்போசிட்டா ஹீரோவே எல்லாம் 3 ஹீரோயின் வச்சுதான் ஹீரோயின் பண்ணிட்டு இருந்தேன். நான் போய் இல்ல அதான் சாமுராய்க்கு முன்னாடி தான். அப்போ தான் நம்ம சௌத்ரி சார் வந்து புது டைரக்டருக்கெல்லாம் சான்ஸ் கொடுப்பாருங்களா. அப்போ போய் சொல்லும் போது நான் புது பட்ஜெட் கம்மியாக அப்படி போய் அவர்கிட்ட சொல்கிறேன், என்னையா நீ அவ்வளோ பெரிய வெற்றி, அவர் பெரிய ஒரு இயக்குனர் இருந்திருக்க, உன்னைய வச்சு நான் பெரிய ஆக்ஷன் படம் பண்ணலான் இருக்கேன், நீ என்ன ஹீரோவே இல்லைங்கிறேன். ஆமாம் சார், இல்லை சார். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, சின்ன படங்கள் என்னை இது பண்ண மாட்டேன்ட்டாங்க, பெரிய படமாக எடுக்குங்கிறாங்க. எனக்கு கிட்ட கதை இல்லை. அதுக்கப்புறம் தான் சாமுராயின்னு ஒரு கதையை வந்து திங்க் பண்ணி அதை வந்து பண்ணேன் நான் வச்சுங்களேன். அதை தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்து போட்டு, அதான் சொன்னேனே வந்து நான் வந்து ஒரு குழம்பு சாம்பார் வைக்கலாம், தண்ணி பிரியாணி தான் பண்ணுங்கும் போது எனக்கு தெரிஞ்ச பிரியாணியை அதில் இதெல்லாம் போடணும் அப்படிங்கும்போது நான்வெஜ் எல்லாம் போட்டுக்கு போய் நான் ஓகே அதெல்லாம் போட்டு அது பண்ணது தான் அதை சாமுராயின்னு. அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதுன்னு சொல்லிட்டு சில பேர் அதை பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, வந்து விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது அதுக்கு அடங்கி இருக்கு இதில். ஏன்னா வந்து சேதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்துக்கு அப்புறம் விக்ரம் வந்து கமிட் ஆகிற படம் தான் சாமுராய். இல்லை, அதையும் ஜென்யூனாக தான் பண்ணோம். ஆனால் ஸ்கிரிப்டில் எங்கேயோ அதான் ஹேண்டில் பண்ணுறது எப்படி சார் இருந்தது அதில் அந்த சமயத்தில்? அதே மாதிரி ஹாரி ஜெயராஜுமே தொடர்ந்து நிறைய ஹிட் படங்கள். இல்லை நான் வந்து கமிட் பண்ணது மின்னலே ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்புறம் மஜ்னு அதுக்கு அப்போதான் நான் கமிட் ஆனேன். ஆமாம், அதுக்கப்புறமேல இது மின்னலே ரிலீஸ் ஆயிடுச்சு. மஜ்னுக்கு அப்போ நான் பண்ணேன், மின்னலே வந்து அப்போ தான் வந்து கமிட் ஆனுச்சு. ஆனால் அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வளர்ந்துருக்கிற டயத்தில் தான் அது இதாக இருந்தது. அதேமாரி வந்து நீங்கள் வந்து என்ன படம் அந்த சேதுக்கு அப்புறமேலு என்கிட்ட கமிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங், ஜெமினி அதெல்லாம் ரிலீஸ் ஆன பின்னாடி தான் வந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் ஜாஸ்தி நாள் ஆகிடுச்சு அது. ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி சார் இருந்தது அந்த சமயத்தில்? ஒரு பெரிய ஹீரோவாக இருக்காரு, ஸோ அவரோட ஃபேமும் நம்ம இல்லை, அவர் பயங்கரமாக இந்த சாமுராய லவ் பண்ணி தான் பண்ணார். அவர் அதில் மேக்கிங் எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி, இந்த மூங்கில் காடுகள் சாங் எல்லாமே ஜென்யூனாக தான் அவர் ரியாக்ட் பண்ணார். நானும் எந்த விதமான என்ன சங்கர் சார்ட்டேருந்து இருந்ததுனால அந்த ஒரு கிரீடம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிது எனக்கு. நல்ல செலவு, பொருள் செலவு தான். 6 நாள் அந்த சாங் எடுத்தேன், வேறு லொக்கேஷனில். இங்கே 2 ஷாட்னா கட் பண்ணி போனால் அடுத்த இடத்துல ஷாட்டு, ட்ராவலு, இதெல்லாம் வந்து நல்ல எனக்கு வந்து நல்ல ஸ்டண்ட் மாஸ்டர் ஒரு 3 பேர் பண்ணாங்க.
ஆக்ஷனுக்கும் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. நானும் அதை வந்து ரொம்ப இதைத்தான் பண்ணது. அந்த மேக்கிங் வைஸு, நல்ல லொக்கேஷன் எல்லாமே எனக்கு சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு ஹேண்டில் பண்ணுறது அவர் விக்ரம். அவர் வந்து இப்போ வந்து தங்கலானில் எப்படி இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்காரு, அது மாதிரி தான் அங்கேயும் இருந்தார். நான் சேத்துக்குள்ளெல்லாம் இறக்குவேன், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அதை பண்ணுவார். அதுமாரி அந்த கண் அப்படி வர ஷாட்லாம் வந்து ஊட்டியில் அவ்வளோ குளிர், அந்த டேம் அந்த வாட்டரில் பண்ணார். அந்த மாதிரி அவருக்கு இன்வால்மெண்ட் இருந்துச்சு. எனக்கு வந்து நான் வந்து அப்படியே அந்த ஒரு அந்த இவர் அசிஸ்டண்ட் அப்படிங்கும்போது இருக்கும்போது இவர்னா ஏதாவது கரெக்டாக தான் கேட்பார் அப்படிங்கிற ஒரு பேர் வேறு இருந்துச்சு. அது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுல எனக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை. இப்போ பொன்னியின் செல்வன் நடிக்கும்போது விக்ரம் சார்லாம் பார்க்குறப்ப ஆமாம், அந்த பழைய நினைவுகளை பற்றி நீங்கள் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்க சொல்லுவார், அது இவன் என்னை வந்து அந்த இதில் முக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சேத்துல முக்கிட்டான் அப்படின்னு மணி சார்ட்டையும் சொல்லுவாங்க. வந்து ஆனால் ஜோவியலான ஒரு இதில் தான் சொல்லுவாங்க, கேரக்டர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு உண்மையிலே வந்து விக்ரம் சார் வந்து அவர் என்ன பண்ணார்னா, அந்த படம் பயங்கரமாக லவ் பண்ணி பண்ணார். அது கொஞ்சம் சுமாராக போனோடனே இவருக்கு வந்து பொறுத்தளவுக்கு அந்த படம் டாப்பான ஃபில்ம். இப்போ வரையும் அதான் சொல்லிட்டு இருப்பார் அவர். ஆனால் அவர் ரூம் போட்டு ஒரு வீடே கொடுத்து, பெரிய வீடு கொடுத்து, அவர் இங்கே இருக்க ஒரு வீடு இண்டிவிஜுவல் வீடை கொடுத்து எனக்கு கதை பண்ண சொன்னார். அதுக்காக அடுத்த படமா? ஆமாம், அடுத்த படத்துக்கு கதை பண்ண சொன்னார். பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் வாட்டுக்கு ஒரு தம்பளிச்சு அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்துட்டேன். ஒரு 2 பொண்ணு, ஒரு யூனிஃபார்ம் போட்ட பொண்ணு ஒன்றும், ஒரு மோட்டர் சைக்கிளில் அந்த பையனை இப்படி இப்படி அப்படி சாச்சு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த காதல் படத்தை அதை பார்த்தோன்னே வந்து பயங்கர கடலை போட்டுருந்தான். அது ஜன்னலில் பார்த்ததில்ல. இது ஒன்றும் சேராதே அப்படின்னு எனக்கு அப்படின்னு சர்ன்னு கதை வந்துருச்சு. எனக்கு முதல் காட்சியில கிளைமேக்ஸ் அதான் அது கர்ன்னு வந்துருச்சு. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ரயில் பயணத்தில் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அது இப்போதான் சொன்னது. அது இதுவும் டேலி ஆனோடனே டக்குன்னு வந்து அப்போ சாமி பட ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருந்தார். திருநெல்வேலிக்கு போய் முறை இல்லை சார், ஏன்னா உங்களுக்கு கதை என்னால் பண்ண முடியல சார், எனக்கு இந்த கதை வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சார், என் மேலே நம்பிக்கை வச்சு, உங்களுக்கு நான் கதை வரும்போது நான் வந்து 100% நான் பண்ணுவேன் சார். அவர் என்னை பயங்கர டைரக்டரு ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா ரேஞ்சுக்கு என்கிட்ட பேசுவார். அவர் உண்மையில் அவர் உள்ளார்ந்தமாக பேசுவார். அந்த மேக்கிங் ஸ்டைலு ஊன்னு ரொம்ப நிறைய சொல்லுவார். எதுவுமே வந்து ஒரு கதை ஸ்கிரிப்டு அமைஞ்சால் தான் அப்படி பண்ண முடியும். சும்மா மேக்கிங் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால வந்து சார் இது வந்து ஒரு சிம்பிளாக பண்ண வேண்டிய ஒரு நியூ ஃபேஸு, அந்த மாதிரி சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான். ஸோ இப்போ அடுத்த படமாக வந்து நீங்கள் சங்கர் சாரோட ப்ரொடக்ஷனில் காதல் படம் வந்து கம்ப்ளீட் ஆகிறீங்க சார். ஏன்னா வந்து அந்த ப்ரொடக்ஷனில் அதுக்கு முன்னாடி வந்து அவர் தான் முதல்வன் இது பண்ணியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுக்காரு. ஸோ அது எப்படி சார் இருந்தது? ஏன்னா ஒரு குருநாதரோட ப்ரொடக்ஷன், நண்பரோட ப்ரொடக்ஷன், ஸோ ஒரு வெளி இயக்குனராக நீங்கள் தான் முதல் படம் பண்ணுறீங்க. ஸோ அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? நான் அந்த கதையை வந்து சுவிட்ச் போட்டால் அப்படியே சொல்லுவேன், ஓப்பன் பண்ணா அப்படின்னு ஆரம்பித்து கடற்கரை சொல்லுவேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. ஆனால் அந்த கிளைமாக்ஸ் மட்டும் வந்து அது வேணாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. சேர்ற மாதிரி வேணும்னு சொன்னாங்க. நான் தான் அந்த விசுவலாக பார்த்துட்டு சேர மாட்டாங்க நான் தான் முடியும். அதுக்கான ஆதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டுட்டு வாசுகி முருகேசனை கொண்டுட்டு அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க, அப்புறமேலு சேலத்தில் குழந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் டெய்லி பேப்பரில் வந்துட்டுருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப அது ஓப்பா இல்லை, பாசிட்டிவாக பண்ணி ஜெயிச்சு நம்ம சிம்மாத்திரி மாதிரி பயங்கரமாக ஹிட் ஆகி அது பெரிய வெற்றி பெற்ற இயக்குனராக நான் மாறுறதுக்கான சகல கூறுகளும் அதில் இருந்துச்சு. நான் அப்படியே ஒரு கிளைமாக்ஸ் சொன்னேன், நான் ஐயா இதை படுங்க, அது பண்ண மாட்டேன் சார், என்ன தெரியும் சார், நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு அந்த ஒரு பெயினை வந்து சொல்லணும், இது கடத்தணும் அப்படிங்கிற ஒரு கடப்பாடு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இது எப்படி அது ஒரு விஷுவலில் பார்த்தேனோ அது அசோசியேட் பண்ணி நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே சந்து, திண்டுக்கல் மதுரை, அந்த சந்துக்குள்ளே போய் எங்கள் மதுரையில் தான் எங்கள் தங்கச்சியை கட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி போய்ட்டு ஒரு டயலாக் காதில் விழுந்துச்சு எனக்கு. ஏமா நான் வந்து இப்படி அந்த ஆளு பையனை கட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன், உடனே வெட்டியே போட்டுருவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற டயலாக் எனக்கு அப்படியே காதில் விழுந்துட்டு இருந்துச்சு.
இந்த நிஜம் வந்து என்னை ஒரு அதை எடுக்க தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி பேப்பரில் படிக்கிற செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு. ஸோ இதை நான் எப்படி வந்து நான் வந்து வெளிப்படுத்துவேன்? எனக்கு ஒரு முறை தான் ஒரு ஒரு என்ன ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் இந்த நிஜத்தை நான் சொல்லி ஆகணும்ல. இது மூலமாகவும் கமர்ஷியலாக ஜெயிக்கிறான். ஆனால் அதுவும் அது ஜாலி பண்ணி ஜாலியாக ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்து அந்த மாதிரி படம் பண்ணி அதுவும் என்டர்டெயினும் பண்ணலாம். நான் என்டர்டெயின்மெண்ட்டு லாஸ்ட்டில் ஒரு நிஜத்தை சொல்லலாம் அப்படின்னு ஒரு உருவாக்கி வச்சுருந்ததை மாற்ற முடியல என்ன. ஸோ அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு அங்கே தான் இல்லை. அது வந்து சங்கர் சார் வந்து நீ ஏன் எல்லாத்துக்கிட்டையும் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்ல சொன்னார். கதை சொல்லும்போது அவருக்கே ஒரு மாதிரி இதாச்சு. அதில் அவங்களுடைய பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. அவங்க மனைவி ஈஸ்வரி அவங்க இருக்காங்களே, ஐயோ என்னங்க எனக்கு பயங்கரம் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ யாரும் கவலைப்படாத நான் எடுக்கிறேன் அப்படின்னு எனக்கு அப்படியே சந்தோஷம். அதாவது வந்து இந்த வடிவேல் படத்தில் என்ன ஒரு படம் வருமே, அந்த சேரன் படத்தில் என்னவோ பக்கத்தில் இந்த மாப்பிள்ளை அப்படியே அப்படிங்கிற மாதிரி அவர் என்னை வந்து அப்படி சொல்லும்போது எனக்கு அந்த நைட்டு வந்து என்னால் தூக்கமே இல்லை. அடுத்த நாள் காலையில் வந்து ஃபோன் பண்ணுறாரு, யோ நான் நைட்டு சும்மா ஒரு பேச்சா சொல்கிறேன்னு நினைக்காதையா, கீ இருக்குது வந்து வாங்கிட்டு பண்ணி இந்த சாலிகிராமத்தில் இந்த ஆஃபீஸ்லாம் கொடுத்து அந்த மாதிரி. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கலை. அவர் ஒரு ஒரு அழகிய குயிலின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டு இருந்தார். ரொம்ப ஒரு ஹி வாண்ட்ஸ் டு பிகம் லைக் பாலச்சந்தர் சார் மாதிரி தான் ஆகணும்னு அவர் இருந்தார். அவர் சூழ்நிலை காரணமாக அவர் அப்படி ஒரு பெரிய கமர்ஷியல் இயக்குனராக வந்துட்டார். அவருக்குள்ளே இருக்கிற அந்த கலா ஈடுபாடு இதெல்லாம் தான் காரணம். அதுவும் நேர்த்தியாக செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒவ்வொன்றும் வீடியோ இந்த பொண்ணு எடுத்தால் அதை போய் காமிப்பேன். அந்த அம்மத்தழும்பு இதெல்லாம் நியூ ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஒத்த கையன் ரியலாக பிடிச்சிட்டு வர இப்படி இந்த அந்த அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் எல்லாம் காமிச்சோன்னையும் அதே மாதிரி வந்து லைட்டே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேமராமேன் அந்த எல்லாம் அந்த குருவை காமிச்சோன்னே அவர் ரொம்ப நீ இஷ்டத்துக்கு பண்ணு அப்படின்னு அவர் எனக்கு அங்கீகரிச்சு காரணம் அந்த பழக்கம். மற்றவங்களாம் எப்படி பார்க்குறாங்கன்னா ஏன் வந்து ஹாப்பியாக இருந்துச்சுன்னா எல்லா பேரும் பார்ப்பாங்களே, குழந்தை குட்டியோட பார்ப்பாங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க சொன்னாங்க. அது எனக்கு இடம் கொடுக்க முடியல. நான் அதுக்காண்டி அவங்கள தப்பு சொல்லலை, நான் விமர்சனமே பண்ணல, நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு திம்பரா நான் சொல்லலை. அவ்வளோ பெரிய கம்பெனி அவங்க வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அவங்க சொன்னது எல்லாம் விரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ இதை குழந்தைகள்லாம் பார்க்க முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அந்த கிளைமேக்ஸை அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் அவங்க சொன்னதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஸோ இப்போ காதல் படம் அப்படின்னா வந்து நம்ம நிறைய ஞாபகங்கள் வர மாதிரி அந்த மேன்ஷன் வாழ்க்கையுமே கண்டிப்பாக ஞாபகம் வரும். உங்களோட மேன்ஷன் வாழ்க்கை எப்படி சார் இருந்தது? அதான் நான் சொன்னேனே, என்னுடைய மேன்ஷன் வாழ்க்கையில் வந்து இதே மாதிரி மேன்ஷன் இருந்துச்சு. ஆந்திராலேருந்து வந்துட்டாங்க ஒரு ஜோடி. ஓ ஓகே. அதை இந்த டீ கடை எடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி டீ கடையில் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு வந்து இது பண்ணாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ எல்லாம் பண்ணி வந்து அவங்கள அனுப்பிச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வந்து கல்யாணம்லாம் பண்ண வைக்கல அவங்க, ஏன்னா அவங்க மெச்சூர்டான ஒரு ஆளுக தான். அது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி நான் வந்து மேன்ஷனில் இருக்கு, இந்த மேன்ஷனில் நான் வந்து வெங்கடேஸ்வரனுடைய அவருடைய சேர்ந்து நான் தங்கியிருந்தேன். அப்போ சங்கர் சார் அங்கே வருவார், அடிக்கடி வருவார். அவர் சினிமா பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் பழக்கத்தில் தான் நான் வந்து உதவியாளர் ஆனேன். இப்போ அந்த லைஃப்பை சொல்லும்போது இந்த மேன்ஷன் அந்த சாங்கு இதெல்லாம் சொல்லும்போது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். ஏன்னா அவரும் பார்த்துருக்காரு இல்லையா, அதை சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், இப்போ பிரபலமாக ஹீரோவான அந்த சூரி இருக்கார் இல்லையா, சூர்யா பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? அப்போ அவரை நீங்கள் செலக்ட் பண்ணது? இல்லை 100%. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து அவரை எங்கே நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, லிங்குசாமி அவர்கள் வந்து ரன்னு முடிச்சுட்டு ஜி பண்ண அந்த பீரியடில் அவர் வந்து காமெடி பண்ணி காமிச்சார். அவர் ஆடிஷனில் வந்து அவராக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி அப்படியே நிற்பார். மழை பெஞ்சு ஓஞ்ச டைமு அப்படியே பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டே இருந்து அப்படியே ஜாலியாக இருந்துக்கிட்டு அப்படியே பின்னாடி சாய்வார். இப்போ சாஞ்சா அந்த எலக்ட்ரிக் கை அது அப்படியே செம்மையாக பண்ணி காமிச்சார். ஐயோ பயங்கர டேலண்டான ஒருத்தர் அவர்.
அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு புசுக்குன்னு சிரிச்சுமா அது சமாளிக்கிறது இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவரே உருவாக்கி கிரியேட் பண்ணி வச்சுக்காச்சு. அப்போ நான் லிங்கிட்ட சொன்னீங்க செம்ம காமெடியாக இருக்கிறேன். இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் வந்து அவர் என்னோடய படத்தில் சின்ன ரோல் தான் நல்லா அதை கொடுக்க முடிச்சு. பட் அதை சும்மா செம்மையாக எண்ணெய் போட்டுக்கிட்டு தலைகிட்டு கட்டிக்கிட்டு இது பொட்டு அந்த இதெல்லாம் வருவார். அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அடுத்த படமா இப்போ காதலுக்கு அப்புறம் வந்து கல்லூரியுமே வந்து ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா இதுலையுமே வந்து நீங்க உண்மை சம்பவம்னு போட்டிருப்பீங்க. பட் ஆனா வந்து ஐஸ்வர்யா முருகன்னு ஒருத்தவங்க இல்லை, ஆனா இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குங்கிறது தான் அதுக்கான விளக்கமா நீங்க சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனா கல்லூரி வந்து தர்மபுரியில் நடந்த ஒரு அந்த உண்மையிலே நடந்த சம்பவம் நடக்கிறப்போ அதை நீங்க எடுக்கிறப்போ அந்த ஐடியா எப்படி சார் வந்தது இதை எடுக்கலாங்கிறது? இல்லை அது வந்து எனக்கு 2000 அந்த சம்பவம் நடந்துச்சு. 2000 நடந்துச்சு. காதல் வந்து 2004 எடுத்தேன். ஆனால் எனக்கு அந்த 2000 எனக்கு அப்படியே ரொம்ப அந்த 3 பேர் இறந்தது எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு மைண்டில். இப்போ புரியுங்களா? அந்த 3 பேர் இருந்தது. அதான் இப்போது இதில் வந்து ஒரு சுவையோட இருந்துச்சு இல்லையா? காதல்னா தப்பிச்சு போகிறது கொள்வது அந்த ஒரு அந்த மூடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இதெல்லாம் அது ஒரு மிக்சராக எல்லாமே சுவையாக இருந்துச்சு இல்லையா? இப்போ கல்லூரின்னு சொன்னால் இன்னும் நல்ல சுவையாக தான் இருந்திருக்கலாம் அது. ஆனால் அதுலேயும் ஒரு காதல் இருந்துச்சு. அதில் ஒரு பையன் வந்து ஒரு மாதிரி பண்ணுவான். இப்போ அந்த கிளைமாக்ஸில் நிகழ்ந்தது வந்து அதான் உண்மை. ஆனால் பாருங்கள், அந்த உண்மையை நோக்கி நடக்கும்போது ஒரு என்ன சொல்ற என்கேஜிங் புனைவு தேவைப்படுது. அந்த என்கேஜிங் புனைவு இருக்கு இல்லையா? நான் அந்த கற்பனையை சொல்கிறது இருக்கு இல்லைங்களா? ஒரு அவனை வந்து நல்ல காதல் போய் ஜாலியாக எடுத்து போய் லாஸ்ட்டில் அடிக்கிற ஒரு விஷயம், அதுலேயும் யதார்த்தம் எல்லாமே இருக்கும். அது அந்த இதை சரியாக நான் பண்ணலை. வெறும் அந்த இன்ஸ்டண்ட்டை மட்டுமே மையப்படுத்தினேன். அதுக்கு ரொம்ப காலம் எடுத்து தான் பண்ணேன். இருந்தாலும் இன்னும் அந்த காதல் கொடுத்த அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அது சொல்கிறேனே ரொம்ப தலைக்கேறி நம்ம என்ன பண்ணாலும் ஒத்துக்குவாங்கங்கிற ஒரு இதுக்கு அறைவானேனா, இல்லை ரொம்ப பயந்து போய் தோசை போடும்போது கை நடிக்கிட்டே தோசை போடும்போது அப்படி கருகி போகிற மாதிரி பண்ணேன்னா எனக்கு இன்னும் தெரியல. அது ஒரு நான் இல்லை, அது என்னுடைய ரைட்டிங்கில் நான் ஒரு உறுதியாக இருக்கணும். என் மனநிலை வெளிப்பாடு தான் அது. இதில் எப்படி காதில் சொல்லணுங்கிறதுக்கு ஒரு துடிப்போட இருந்தேனோ அது துடிப்போட தான் இருந்தேன். எக்ஸாம் எழுதும் போது கை நடிக்கிடுச்சு. எப்படி எல்லாம் அதே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நீ அந்த காலாண்டு பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கினா, ஏன் அரையாண்டு பரீட்சையில் தோற்று விட்டாயின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணேன்ப்பா எல்லாம் பார்ப்பேன் அடி வாங்க வேண்டியதான். அதுமாதிரி ஆடியன்ஸ் அந்த மாதிரி தான் இது வந்து அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஓகே, இன்னும் 2 வருஷம் எடுத்துருக்கணும். ப்ரீ ப்ரொடக்ஷன் இன்னும் அது அரைவாரத்துக்கு இன்னும் எடுத்துருக்கணும். இடையில வேற அந்த ஃபங்க்ஷன் போய் அப்படின்னு இதெல்லாம் வந்து அந்த ஏஜில் காட்டு என்ன பார்த்தா கூடக்குள்ள யானை பூந்த மாதிரி போய் டமால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இது அதுவும் ஒரு ரீசன் தான். ஆனால் கலைஞர் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, தைரியமாக சொல்லணும். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் சொன்னார் ராம் வந்து கட்டது தமிழை அடித்து சொன்னாப்புல, வெற்றிமாறன் அடி பின்னி சொல்கிறாப்புல இல்லையா? இது வந்து அந்த நேரத்தில் ஆந்திராவில் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அது கொஞ்சம் அது ரொம்ப அது ரிலீஸ் ஆன பீரியடுமே வந்து டிஎம்கேவோட பீரியடுங்கிறனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் எதுவும் வரலையா ரிலீஸ் அப்போ? இல்லை வந்ததா சார்? டிஎம்கே பிரச்சனை வருது, எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதான் சார், டிஎம்கேங்கிறனால அவங்க சைட்ல இருந்து பிரச்சனை வரலையான்னு கேட்குறேன். வந்துச்சு, அதெல்லாம் வந்து இன்கேஸ் ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டியா இருந்தானா நான் படம் ரிலீஸ் ஆச்சு, அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு வந்து ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்குது, உறுதி செய்து மரணம் தண்டனை அந்த 3 பேர்த்துக்கும். இவ்வளவுலாம் ஞாபகப்படுத்துற மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சு, அதெல்லாம் நிகழ்ந்தது. இப்போ நினைவூட்டெல்லாம் இருந்துச்சு அதில். அன்னைக்கு கரெக்டாக ரிலீஸ் அன்னைக்கு 3 பேருக்கு மரணத்தை உறுதி செய்து தினத்தந்தி பேப்பரில் வந்துச்சு. அப்போ அந்த கதை தான் இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. இப்போ அவன் எடுத்து அதான் தண்டனை வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதில் இருக்கிற லவ் இருக்கு இல்லையா, அவங்க பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த கர்ச்சீப்பு அதெல்லாம் ரொம்ப நுணுக்கிட்டேன், ரொம்ப உள்ளுக்குள்ளே மடிப்பு சொருகி வச்சுட்டேன். அது அவங்க ரிசீவ் பண்ணும்போதுன்னு தெரியுதுங்க. கவிதை அது வெற்றி பெறுவது இன்னும் எப்போ ஆடியன்ஸை ரிசீவ் பண்ணும்போது தான் தெரியுது. அது வரையும் ஒரு மூடு மந்திரமாகவே தான் இருக்கும். அதே தான் எனக்கு அதில் என் தவறாக தான் சொல்லுவேன், மற்ற யார் தவறும் சொல்ல மாட்டேன். ஏதோ
எங்கேயோ மிஸ் ஆயிட்டு. வழக்கின்லையுமே வந்து நீங்க புதுசா ட்ரை பண்ண விஷயங்களுமே நிறைய இருந்தது. அது நீங்க கேமரால இருந்து ஆரம்பிச்சு இசையே இல்லாம பாடல் மட்டும் ஒலிக்கிற மாதிரி, வாத்திய கருவிகள் இல்லாம, அந்த வாத்திய கருவிகள் இல்லாம படிக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் எப்படி சார் நீங்க? அதாங்க அந்த பாட்டு நான் சொன்ன இசைக்கல்லூரி மாணவன் இருக்கான் இல்லையா, நான் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டே பார்க்கும்போது அவன் வந்து அந்த பையன் இப்போ எப்படி ட்ரம்மும் வச்சுட்டா பாடுவாங்க, அப்படியே கையில் தட்டிக்கிட்டே அவன் அப்படியே பாடினது அதை எடுத்துகிட்டு வந்தான். எனக்கு அதை பார்த்தோன்னே கார்த்திக் வாய்ஸை மட்டும் வச்சுட்டு மியூசிக்கெல்லாம் எடுத்து மியூசிக் போட்டாங்க. அவர் மியூசிக் டேரக்டர் சொல்லி கஷ்டப்பட்டு நிறைய செலவழிச்செல்லாம் போட்டு அப்படியே இதெல்லாம் பண்ணார். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாங்கு, ஆனால் அதை எடுத்துருங்க அப்படின்னு சன் டிவியில் அந்த சொல்லி அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணோம். இது வந்து அதான் நிஜத்தில் என்ன நடக்குதுங்கிறது. அந்த பையன் நடிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவனுடைய அந்த வானத்தேட்டி கொடுப்பேன் அந்த விஷயத்தினால தான் ஒரு குரல் கேட்கறதுங்கிறது வந்துச்சு. இதை வந்து யார் நம்ம அந்த மியூசிக் டேரக்டரும் ஒத்துக்கிட்டாங்க. அதேமாதிரி முத்துக்குமார், காலம் சென்ற முத்துக்குமார் இல்லையா, அவர் ரொம்ப அந்த அழகாக அந்த எழுதின அந்த வரி வார்த்தைலாம் அப்படி துல்லியமாக போய் விழுந்துச்சு. இப்போ நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா அந்த வரி நிற்காது தெரியல அவருக்கு, ஆனால் வெறுனை பாடும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிற்கும். அதுதான் அப்படி கேட்கும்போது ஒரு குரல் கேட்குது பெண்ணே அப்படிங்கும்போது அப்படியே அப்படி கேட்டிருப்பாங்க. எனக்கே அவருக்கு புது அனுபவம் இருந்துச்சு. ஆனால் எஃப்எம்ல போடல, எஃப்எம்ல டிங்சக் என்கேஜ் பண்ணும் அப்படிங்கிறது அங்கே அந்த அரசியல் அப்போ தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். எஃப்எம் கொடுக்கும்போது ஏதாவது டிங்சக் வேணுங்க அதில், இல்லைன்னா போட மாட்டாங்க அப்படின்ட்டு அது போடுறதே இல்லை அந்த பாட்டு, அதனால தெரியல. ஆனால் எப்பயாவது போட்டாலும் அது நிற்கும் இல்லையா, அது ஆமாம். இது வந்து அந்த ப்ரொடியூசர் லிங்குசாமி தான் அந்த தயாரிப்பாளர், அவர் கொடுத்த சுதந்திரம் என்ன சொல்லணும். ஸோ அந்த படமே வந்து காதல் படம் மாதிரி நிறைய மொழிகள்லையுமே ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. ஆமா. ஸோ இப்போ மறுபடியும் அதே தான். ஸோ அந்த உங்களோட அந்த கண்டென்ட் அப்படின்றப்போ ஒரு பரவாயில்ல நம்ம இந்தியா முழுக்க நம்மளோட கண்டென்ட் போகுதுன்றப்போ உங்களுக்கு என்ன சார் ஒரு ஃபீல் இருக்கும்? அதாங்க நம்ம அதாவது ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்போ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு மார்க் வரணும்லாம் எழுதுறதில்ல, எக்ஸாம் நல்ல மார்க் எழுதி அக்ரிகேட் எழுதி ஒரு இன்ஜினியரிங்கான அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் மனநிலை தான். நம்ம இப்படி தான் அங்கே போகணும்னு சொல்லி பண்ணுறதில்ல. சின்சியராக படிக்கும்போது அது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகுமே. ஃபஸ்ட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, அழுக ஆரம்பிச்சிடுவோம்னு அந்த எய்மெலாம் வச்சுக்கிறது இல்லை. ஒரு ஆர்ட்டை பொறுத்தளவுக்கு நாம் அதை மேக்சிமம் பண்ணுவோம். அதில் வந்து ரிப்பர்கஷன் வந்தாலும் சரி இதாக வாங்குற ஒரு தைரியத்தை மற்ற படங்கள் கொடுத்துச்சு எனக்கு. இப்போ வழக்கெண்ணில் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 கேரக்டர் இருக்கும், அதில் 2 பேர் கேரக்டர் கதை முன்னாடி வரும், 2 கேரக்டர் கதை பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக வரும். இப்படிங்கிற ஒரு உத்தி வந்து அந்த இதில் இருக்கும். இதுவே எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு அது ஃபஸ்ட்டு பார்த்த புரியாது. இப்போ இவங்க 2 பேர் இருக்கும்போது பின்னாடி அந்த கேரக்டர் போயிட்டுருப்பாங்க. ஆமாம், அட்மாஸ்பியரில் இவங்க கதை சொல்லும்போது அவங்க 2 பேரும் போயிட்டுருப்பாங்க. ஒரு புள்ளியில் இணையறதெல்லாம் இருக்குது அதில். அந்த எக்ஸைட்மெண்ட் தான் அதனால தான் அந்த படம் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கி அது அவ்வளோ பெரிய பேசப்பட்டதுக்கு காரணம் அதனுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே. அது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு மனதை கூட இல்லை. 55 மார்க்கு கொடுத்தோம், காதலுக்கு தான் 50, ஆனால் இதுக்கு வந்து 55. எதுக்கடா கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரு அப்படின்னு. எனக்கு அவர் சரவணன் இருக்கார் இல்லைங்களா, அவர் அவ்வளோ எனக்கு இவ்வளோ இதில் லெட்டர் எழுதுனேன் அந்த படத்தை பற்றி. நிறைய பேர் காதலை வந்து அப்போ பின்னுக்கு தள்ளிட்டாங்க. அது என்னங்க ஒரு படம், அது லவ்ங்க, இது வேறங்கன்னு பேச ஆரம்பிச்சு. இப்படி வந்து ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைம் இதுனா எதிர்பார்த்து பண்ணல. எது எப்படியோ அது ஒரு காதல் எப்படி பண்ணுறோமோ, ஒரு கல்லூரி எப்படி பண்ணோமோ, அதில் மிஸ்டேக் கம்மியாக இருந்துச்சு, இதில் மிஸ்டேக் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி அது வந்து அது போகுதுங்கும்போது சந்தோஷம், ஒரு சம்பிரதாயத்துக்காண்டி சந்தோஷம்னு சொல்லிக்கலாம். கலையும் அரசியலும் கைகோர்த்த இடம் நீ, திராவிட தலைவனே, நூற்றாண்டு நாயகனே, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்.